So based on salary, the next question talk. Mr. X spends 30% of his salary on food, 5% of his salary on children's education. In Jan 2011, he spent rupees 17,600 on these two items. The salary for that month is. ஓகே மிஸ்டர் எக்ஸ் வந்து 35% வந்து ஆஃப் salary ஃபுட் ஆன் ஃபுட்டுக்கு வந்து செலவு பண்றாங்க அண்ட் 5% ஆஃப் salary ஆன் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் 35% 5% செலவு பண்றாங்க அந்த அமௌண்ட் எவ்வளோனா இது ஜான் 2011 இதெல்லாம் நமக்கு தேவையில்ல he spent rupees 17,600 on these two items இந்த ரெண்டு ஐட்டம்ஸ்க்கு வந்து 17,600 வந்து செலவு பண்றாங்க அப்போ அவரோட ஒரு மாசம் salary எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என்னன்னா ஸ்பெண்ட்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம 100 மைனஸ் பண்ணக்கூடாது ரெண்டு ஆட் பண்ணி மட்டும் தான் பண்ணணும் அப்போ 35% ப்ளஸ் 5% எவ்வளோனா 40%. இப்போ இந்த 40%க்கு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17,600. இப்போ இது கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களோட மொத்த சேலரி எவ்வளோ மொத்த சேலரி வந்து நம்ம 100%ன்னு சொல்கிறோம் அது வந்து எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூ வரும்னா 17,600 into 40 அப்படி போட்டோம்னா நமக்கு x is equal to 44,000 கிடைக்கும் அவரோட மொத்த salary வந்து 44,000. Okay. Next question. Ramu spent rupees 55,475 on his birthday party, rupees 20,525 on buying home appliance, and remaining 25% of the total amount he had has cash with him. What was the total amount? என்னன்னா ராமு ஸ்பெண்ட் rupees 55,475 on his birthday party. birthday partyல இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்றாங்க அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் 500க்கு வந்து 28,525 செலவு பண்றாங்க and the remaining 25% of the total amount he had cash with him. What was the total amount? இப்போ செலவு எவ்வளோ பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 55,475 rupees and இது வந்து பர்த்டே பார்ட்டிக்கு நெக்ஸ்ட் ஹோம் அப்ளையன்சஸ்க்கு வந்து 28,525 rupees செலவு பண்ணுறாங்க இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணலாம் பண்ணும்போது என்ன வரணும் $84,000 வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க ரெண்டு ஐட்டமுக்கும் இது வந்து ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா the remaining 25% of the total amount had a cash with அவங்க செலவு போக கேஷ் வந்து 25% வச்சிருக்காங்க அப்போ 25% கையில் வச்சிருந்தாங்கன்னா இது எவ்வளோ பர்சன்டா இருக்கும் இந்த வேல்யூ இப்போ 100% தான் அவங்க டோட்டல் சேலரி அதில் 25 வந்து கையில் வச்சிருக்காங்க அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 75% கையில் இருக்கும் அந்த அமௌண்ட் தான் இது அப்போ 75% இஸ் ஈக்குவல் டு 8400 இதான் வந்து 75% வந்து செலவு பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா டோட்டல் வாட் வாஸ் த டோட்டல் அமௌண்ட் டோட்டல்னா உங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 84,000 into 100 divided by 75 அப்போ என்ன வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,12,000 இதான் உங்களோட டோட்டல் சேலரி. Next question. Miss Sujita invests 7%, that is 2170 of her monthly salary in mutual fund. Later, she invests 18% of her monthly salary in recurring deposit. Also, she invests 6% of her salary on NSC. What is the total annual amount invested by Miss Sujita? இப்போ என்னன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 7% வந்து 2170 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ 7% வேல்யூ எவ்வளோனா 2170ன்ற வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் இதை வச்சே நம்ம வந்து அவங்க டோட்டல் சேலரியை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டோட்டல் சேலரி வந்து 100% அப்போ எக்ஸ் வந்து 2170 into 100 divided by 7 இப்போ இதோட வேல்யூ எவ்வளோனா 31,000 கிடைக்கும் இப்போ இவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோனா 31,000 இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் வந்து 7%ஓட வேல்யூ எவ்வளோ அமௌண்ட்
அமௌண்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அது கொடுத்துருக்க வேல்யூவை வந்து நம்ம வச்சு அந்த டோட்டல் சேலரியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ கால்குலேட் பண்ணும்போது என்னன்னா 2170 into 100 divided by 7 போட்டோம்னா நமக்கு 31,000 கிடைக்கும். இதான் வந்து உங்க மொத்த சேலரி. இப்போ மறுபடியும் வந்து முதல்ல இருந்து போகலாம். என்னன்னா இப்போ இன்வெஸ்ட் 7% டோட்டல் சேலரி தெரிஞ்சிருச்சு. அந்த சேலரியிலேருந்து 7% வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மந்த்லி சேலரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 7% அண்ட் 18% வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அண்ட் 6% ஆஃப் சேலரி ஆன் என்எஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 7% ப்ளஸ் 18% ப்ளஸ் 6% எவ்வளோ வரும்னா 31% வந்து நமக்கு வரும். அப்போ அந்த 31% இது நமக்கு 31% வரும். வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தி மிஸ் சுஜாதா? இப்போ எவ்வளோ என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேலரி கேட்கல, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் அண்ட் என்னன்னா டோட்டல் ஆனுவல் அமௌண்ட். இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ டோட்டல் ஆனுவல் இன்கம்னா 100% சேலரி வந்து 3100 தெரியும். இப்போ 31% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்ன்றதை பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட்னா என்னன்னா 3100 into 31 divided by 100. இப்போ 9610 rupees வந்து ஒரு மாசத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் annual amount invested by Miss Sujata. இப்போ இது ஒரு மாசத்துக்கு பட் ஒரு டோட்டல் ஆனுவல்னா ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்குன்னா 12 months. இதோட 12 ல மல்டிப்ளை பண்ணனும். அப்போ 9610 into 12. இந்த 12 வந்து 10 plus 1 ன்னு எழுதலாம் for simple calculation. 9610 into 10 plus into 9610 into 2. அப்போ 10 போடும்போது இது வரும். into 2 போடும்போதுனா 0 2 12 180 90 போடும்போது 0 2 3 5 10. அப்போ அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 1,15,320 rupees வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பர்சன்டேஜ் வந்து பேஸ்ட் ஆன் சேலரிக்கு ஒரு 5 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ நீங்கள் தேங்க்யூ சொல்லலாம். தேங்க்யூ.